வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். மோகன் பகவத் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு, அரசியல் கட்சி பொது வாழ்க்கைன்னு தலைவர்களாக வந்துட்டிங்கன்னா 75 வயசில் போயிடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இன்னும் 2 மாதம் இருக்குது, செப்டம்பர் மாதம் ஜிக்கு. அதுக்கு முன்னாடி பூனைக்கு மணியை நானே கட்டுறேன்னு கட்டிட்டாரா? எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பூனைக்கு மணியை எது பூனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நாய் கடிக்கு கூட மருந்து இருக்குது, பூனை கடிக்கு மருந்தே கிடையாது, தெரிஞ்சுக்கணும். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் பூனை கடிச்சிச்சு இவனை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. என்ன கடிச்சிச்சின்னா மருந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, பூனைக்கு மணி கட்டுறாரோ நாய்க்கு கயிறு கட்டுறாரோ அது வேறு விஷயம். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நீங்கள் மணியை கட்டினாலும் சரி, கல்லை கட்டி கழுத்தில் தொங்க விட்டாலும் சரி, பூனை அசைஞ்சே கொடுக்காது, அது பாட்டுக்கு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு சட்டி சட்டியாக பால் இருக்குது, குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிற போகுது. பூனையை ஒன்றும் செய்ய முடியாது. கல்லை தூக்கி தலையில் போடணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா பூனை அதுக்கு முன்னாடியே பாஞ்சவங்க கழுத்தை கடிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நிலைமை தான் இருக்குது. அதாவது இந்த உலகத்திலே இப்போ ஆர்எஸ்எஸில் ஒரு சட்டம் போட்டிருக்கேன். இந்த சட்டத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, 75 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது தான். இந்த பாஜகன்ற கட்சி ஆரம்பித்தது யார்? கட்சியோட தலைவனை அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அப்புறம் ஜஸ்வந்த் சிங்லாம் கூட இருந்தாங்க. அவங்களையே துரத்தி விட்ட மோடிஜி துரத்தி விட்டார். ஆர்எஸ்எஸும் துரத்தி விட்டுருச்சு. ஆர்எஸ்எஸ் செஞ்ச பாவத்துக்கு ஆர்எஸ்எஸ் இப்போ அனுபவிக்குது. இந்த ஆர்எஸ்எஸ்ஸை கட்டமைத்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டாந்து இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்குன்றதை வெளியே தெரிஞ்சதே காரணமே அத்வானி தான். வாஜ்பாய் கூட கிடையாது. தெருவாக போய் யாத்திரை பண்ணது, ஊர்வலம் போனது, கலவரம் பண்ணது, ஊட்டியில் கூட கலவரம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரியும். நான் அந்த அசைன்மெண்ட் அட்டன் பண்ணேன் 90s 94-5 ஊட்டிக்கு அங்கே ஒரு பெரிய கிளம்புறோம். அந்த இந்த ஸ்ட்ரீட் இருக்கும், சேரிங் கிராஸ்லேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா பஜார் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு பக்கம் இது இருக்கும். அதென்னா குதிரை ரேஸ் விடக்கூடிய கிரவுண்டு இருக்கும். அந்த கிரவுண்டுக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பஜார் ஸ்ட்ரீட். அதை பூராத்தையும் அடித்து நொறுக்கி, பாய்கள் கடையெல்லாம் நொறுக்கி, ஒரு டாக்டர் பல்லு ஆஸ்பத்திரி வச்சுருந்தார் மாடியில், அந்த ஆள் கண்ணாடி நல்லா உடச்சி அப்பாவி அந்த ஆள். இப்படிப்பட்ட இதெல்லாம் பண்ண அத்வானியை ஒரு கட்டத்தில் தூக்கிட்டாங்க. அப்போ ஜிலாம் எந்த மாத்திரம் அப்படிங்கும்போது ஜி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, அத்வானி ஃபியூஸ் கேரியர் மாதிரி டப்புன்னு பிடிங்கிட்டாங்க சேஃப்டியாக இருந்ததுனால. இது டிரான்ஸ்ஃபார்மரில் கை வச்சாங்கன்னா பொசுங்கி கருகிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான இது. இருந்தாலும் அத்வானிக்கே அந்த நிலைமைங்கும் போது யாராக இருந்தாலும் போய் தான் ஆகணும்னு ஒரு சைடு கட்சி சட்டத்திட்டம் சொல்லுது. அதாவது ஆனால் அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அது எழுதப்பட்ட விதியாக மாற்றலை. அப்போ வாய்மொழியாக சொல்லி அவர் அனுப்பிட்டாங்களே தவிர அது பைலாலெல்லாம் மாற்றலைன்னு ஒரு குரூப்புன்னு சொல்லுது. பைலா எவன் பார்த்தவன் இருக்கான், அதான் ஜி பயன்படுத்திப்பார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பைலாவை காட்டுன்னுவார். பைலாவில் எங்கே இருக்குது சொல்லலையே அப்படின்னாரு. நாங்கள் தான் ஏற்கனவே சொன்னோமே 2 முறைக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுவும் பைலாவில் இல்லை. ஏன்னா இவங்களாம் ஆட்சிக்கு வருவாங்கன்னு இவங்களே கனவு கூட காணதில்லை. அப்படி வந்தால் 2 டைம் ஒரு ஆள் இருந்துட்டு போட்டோன்னு சும்மா வாய் மூலம் அப்புறம் ஓட்டை மாற்றி போட்டுருவாங்க. போட்டுருவோம், நம்ம போயிடுவோம். ஒரு டைம் வருவோம், அடுத்து காங்கிரஸ் வரும் தான் நினச்சிருப்பாங்க. அவங்களே இந்த 2 டைம் 3 டைம்லாம் வரும்ன்ற கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா பைலாவை மாற்ற முடியாது. ஜி இருக்க வரைக்கும் மாற்ற முடியாது. ஜி சொல்லுவார் 90 வயசாக மாற்றுன்னு. இருந்தால் இருக்கான், இல்லை பதவியிலே செத்து போகிறான். அப்போ அவன் இத்தனை வருஷம் பிஎம்மாக இருந்ததுக்கும் இதாக இருந்ததுக்கும் அவனுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குது? பதவியிலேருந்தே சாகட்டுமே. இப்போ ஒருவேளை பைலால மாற்றவே செஞ்சாலும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்குவோம். ஏன்னா தேர்தல் ஆணையர் அமித்ஷாட்ட உள்துறை செயலாளராக இருந்தவர் தான் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்காரு. அவர் கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. மாற்றினாலும் ஏற்றுக்குமா? அது அமித்ஷாட்ட போய் கேட்டுவாங்கன்றாரு. தேர்தல் ஆணையா நீயோ? எனக்கு முதலாளி அவர் தான், நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன போய் அவர்கிட்ட கேள்வின்றாங்க. பார்த்துட்டு ஆமாம், போய் அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க. இப்போ சுற்றி வளைச்சி திருப்பி அமித்ஷா கிட்ட கேட்டால் யாரை சொல்லுவார்? ஜிகிட்ட போய் கேட்டுவாங்க. ஜி என்ன சொல்லுவார்? 90 வயசு வரைக்கும் இருக்கேன்னு. அதுதான் அவரோட பிளானு. 75 இன்னொரு 15 வருஷம்னாலும் நம்ம இருந்துடலாம். 90 வயசுக்கு மேலே இருப்போம். சரி 90 ஆயிடுச்சுன்னா ரைட்டு, ஓகே, ஓரளவுக்கு பார்க்கலாம் இப்போதைக்கு. அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். 90 முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் 90 பைலாவை மாற்றுவாங்க. 105 வரைக்கும் இருப்பார். ஒரு மாற்றிட்டு ஒரு 94 இருக்குன்ற அவங்க ஒரு திட்டம் போடுவாங்க. மோகன் பகவத் தான் பாவம், கத்தியே அதாவது இலவு காத்த கிளின்னு வாங்கி இலவம் பஞ்சு வெடித்து பார்த்தா கடைசியில் பஞ்சாக தான் இடித்தது பஞ்சு மட்டும். ஆமாம், நெஞ்சுந்தான்ற மாதிரி தான் நிலமை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது. மோகன் பகவத்துக்கு ஆக போகுது. அவர் என்ன பண்ணலான்னா பேட்டி கொடுக்கலாம், வைக்கலாம். இதை தான் நம்ம 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது என்னென்னா, இது இன்றைக்கி நேற்று போட்டதில்லை,
தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் 2 வருஷம் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி RSS உடைய ரகசிய கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தான் பிரேக் பண்ணோம். உள்ளுக்குள்ளே பேசினது என்னென்னா, மோடிஜி வந்து வரக்கூடிய தேர்தலில் அவர் பிரதமர் வேட்பாளராக இருக்க மாட்டார், யாருன்னே சொல்ல மாட்டோம், தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவரை மாற்றி விடுவோம்னு சொன்னாங்க தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக போட்டோம். அது நடக்காமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது, மோகன் பகவத்தாலே ஒன்றும் பண்ண முடியலன்னு நம்மலாம் பச்சா நம்ம என்ன பண்ண முடியும் ஜியை. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கேயே ஒரு தீர்மானத்தை போட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் ஜி ஏறி அடித்த ராமர் கோயில் படம், கிருஷ்ணர் கோயில் கடல் கடியில் போனதெல்லாம் நான் காட்டுறேன், யாருன்னு பார்க்குறேன் பாடுறா, விவேகானந்தர் பாறையில் வந்து இந்த இது பூராமே உங்கள் ஆள் யாரையா ஒருத்தனை எனக்கு போட்டியாக நடிக்க சொல்லுங்கடா பார்ப்போம், நடித்து நீ வந்துரு, கமலஹாசன் என்ன தசாவதாரம் பேசணும்னு சொல்லி காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு சாயந்தரம் ஒரு ட்ரெஸ் போட்டு அடித்து காலி பண்ணி, என்னையை தவிர அந்த பிஜேபியில் யாரையும் தெரியாது அப்படின்னு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்பெயின், இத்தாலி, போர்ச்சுகல், மெலோனி கூட ஒரு செல்ஃபி, ட்ரம்ப் கூட ஒரு செல்ஃபி. என்னென்ன இந்தியானா மோடி, RSSனாலும் மோடி தான், பிஜேபினாலும் மோடி தான் நினைக்கிட்டேன். இந்தியானாலே மோடின்னு சொல்லும்போது 150 கோடிக்கு மோடி தான் தலைவன்னும் போது RSSலாம் பச்சா காலி பண்ணி ஆஃபீஸை இடிச்சிடுவாங்க புல்டோசர் வச்சு. அப்படி ஒரு இயக்கம் இருந்ததுக்கான சர்டிஃபிகேட்டே தூக்கிடுவாங்க. RSS அப்படி ஒன்றுமே இல்லையே இந்தியாவில் அப்படின்றாங்க. புரியுதா அவருக்கு? நீ பல ஜெய்சங்கர் படத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராக ஒருத்தர் இருப்பான், பேய் படத்தில் நல்லா காட்டுவாங்க. ஜெய்சங்கர் உள்ளே போவார், ஒரு ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்கும், உள்ளே ஒருத்தர் இருப்பார் ஸ்டேஷன் மாஸ்டர், சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை இந்த வண்டி இல்லை இது ஆபத்தான இடமாச்சே, நீங்கள் ஏன் இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படி இப்படின்னு அப்படின்னா, இல்லை வந்துட்டேன் நான் ஒரு விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னோடனே, சரின்னு வெளியில் போனால் போயிட்டு திருப்பி உள்ளே வந்து பார்த்தா இவர் ஃபோட்டோவை மாட்டியிருக்கும். யார் இப்போ எஸ்எம்ஆ நேரம் பேசிகிட்டு இருந்தவர் ஃபோட்டோவை மாட்டியிருக்கும், உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க, செத்து போன மாதிரி மாட்டியிருக்கும். என்னன்னு பார்த்தா அவர் ஆவி தான் அங்கே இருந்துச்சு சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க அந்த படத்தில். ஜெய்சங்கர் ஸ்டேஷனில் இறங்கினதுலேருந்தே மிரட்டுவாங்க, எது ஆவி, எது ஒரிஜினல், எது பேய், வண்டிக்காரன் உண்மையா அவன் பேயா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி அந்த படத்தில். அந்த மாதிரி ஜி வந்து RSS இந்தியாவிலையா எங்கே இருந்துச்சு அப்படி ஒரு இருக்கதான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு கட்சியை அழிச்சிருவாங்க. RSS இயக்கத்தை அழித்து ஆஃபீஸை புல்டோசர் வச்சு இடித்து அப்படி ஒரு இயக்கம் இருந்ததாகவே. அந்த உள்நோக்கத்தோட தான் நாங்கள் RSS தாண்டி வளர்ந்துட்டோமே, எங்களுக்கு அவங்க சப்போர்ட்லாம் வேண்டாமே நட்டா போன வருஷம் பேசணும். நட்டாவுக்கு பூரா காசு தான், எல்லாம் அடிச்சு விட்டு நட்டா வந்து பதவி கொடுத்து காசை கொடுத்தா. RSSல இருக்கவர்களே RSSன்னு அப்படி ஒன்று இல்லையே, எப்போ இருந்துச்சு, கெட்கே வாரா அவர் இருந்தாராமா, ஆமாம் அப்புறம் RSSன்னு சொல்லுவாங்க தெரிலன்றாங்க. ஏங்க மோகன் பகவத்தை யார், ஏங்க ராமர் கோயிலில் கூட அவர் பூசாரி வேண்டியவருன்னு பக்கத்தில் உட்கார வச்சாங்க, நீங்கள் வேறு, அவர் என்ன RSS, அதெல்லாம் கட்சின்ட்டு அப்படி ஒன்றுமே கிடையாதுன்ற அழிச்சு பைலாலாம் தூக்கி அந்த ஃபைலே தீ வச்சு கொடுத்து. RSSக்கு பைலா இருக்கான்னு தெரியல, உறுப்பினர் அட்டையும் கொடுக்க மாட்டாங்க, அது தனி ட்ராக்கில் இருக்கும், லெட்ஜரில் மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா யார் யார் இருந்தாங்கன்னு தெரியக்கூடாதுன்றக்காக பண்ணுவாங்க, அது தீவிரவாத இயக்கம் மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஜி அழிச்சிருவார் RSSன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். என்ன மோகன் பகவத் பேட்டி கொடுத்துக்கலாம், புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த மாதிரி கருத்து சொல்லிக்கலாம், பேட்டி கொடுத்துக்கலாம், தவிர ஜியை கை வைக்கவே முடியாது. ஏன்னா அதில் இன்னொன்று இருக்குது, இப்போ நீங்கள் சொன்னதை செய்வீங்களே, ஏன்னா ஜிக்கு 6 நாள் முன்னாடி உலகத்தை பார்த்தவர் மோகன் பகவத். அப்போ எனக்கு 6 நாளைக்கு முன்னாடி நீங்கள் 6 தான் ஆகிடுங்க அப்படின்னு, நீங்கள் ஆகுங்க நான் பின்னாடி ஆகிறேன்னுட்டு அனுப்பிச்சி விட்டா என்ன பண்ண முடியும். நீ 6 நாளைக்கு முன்னாடி உலகத்தை பார்த்தாருன்னா அவர் என்ன MBBS படிச்சுட்டு உலகத்தை பார்த்தாரு, குழந்தையா இருக்கும்போது இவரும் கத்திட்டு கிடந்திருப்பார் ஆஸ்பத்திரியில், அவரும் கத்திட்டு தான் கிடந்திருப்பார். 6 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்க போகுது, அதுவும் பேபான்னு முடிச்சுட்டு தான் கிடந்திருக்கும், இதுவும் பேபான்னு முடிச்சுட்டு தான் கிடந்திருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாது, செட் ஆகாது. ஆனால் மோகன் பகவத் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ அவரே 75 வயசு ஆச்சுன்னா போய் தானே ஆகணும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அது இது வந்து கட்சி நாங்கள் இப்போ கூட சொல்கிறோமே சமுதாய கட்சி இல்லை, மோடியை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், RSS தலைவராக்குங்க, இருக்க சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள், சமுதாய பண்ணி பார்க்க சொல்லுங்கன்னு அப்படி வருவாங்க. அரச பதவியில் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா RSS தலைவருக்கு என்ன தனி விமானம் கொடுத்து உகாண்டா அதிபர் விருதாக கொடுத்துக்கிட்டு ஒரு விமானம் கொடுத்து அவருக்கு ஏதோ ட்ரெயின் டிக்கெட் போட்டு தருவாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுனா ஃப்ளைட்டில் அது இந்தியன் ஏர்லைன்ஸில் போட்டு கொடுப்பாங்க, உயிரோடு வந்தால் தான் போச்சு, இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னத்தை பண்ண முடியும்.
இல்லை இப்போ இதுக்கு அடுத்து அதிபர் மீன் ஜனாதிபதி ஆகிறதுக்கெல்லாம் மோடிஜி ஒரு வேளை ரிட்டையர்மெண்ட்னா அப்படி ஒரு இதை கொடுத்து அவரை ஓய்வு பெற வைக்கலாங்கிற மாதிரி சில நெகோசியேஷன் போகிறதாகவும் சில தகவல் இருக்குல்ல. இல்லை ஜனாதிபதியாகி அவர் என்ன டம்மி பீஸாக இருக்கிறதுக்கு எதுக்கு அவர் இருக்கணும்? ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா மோடி மேலே வழக்கு போட்டு அழிச்சு கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளே போட்டுறக்கூடாதுன்றக்காக அதுக்கு சேஃப்டி கேட்பேன். அந்த பாதுகாப்புக்கு ஏன்னா சொந்த கட்சியிலே இருப்பாங்க சுப்பிரமணியசாமிலாம் கேஸை போட்டுருவாங்க. மோடியை நச்சு இது பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் வழக்கை தோண்டுவாங்க. பதவி மட்டும் பிரான்ஸில் வந்து இது பண்ணி கொள்ளையடிச்ச குஜராத்திகள் மீதெல்லாம் வழக்க போடுவாங்க. எப்படி பேங்க் காசுலாம் எடுத்து அதானி கொடுத்தான்னு கேட்பாங்க. சொந்த கட்சிக்காரனே கேட்பான். ரஃபேல் ஊழலை கிண்டுவாங்க. ஹிண்டி காலம் போனதில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு அவர் தென்னாட்டுக்கு பயணம் பண்ணி இவ்வளோ பெரிய உலக தலைவரை வளர்ந்தது. அதனால் கேட்டாலும் கேட்பார். எனக்கு இன்னும் ஜனாதிபதி கொடுங்க ஒரு 5 வருஷம், அப்புறம் 80 வயசு ஆயிரம் எல்லாம் மறந்துடுவாங்க. அப்புறம் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டு என்னை தவிர உள்ள வச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்க்க. இல்லை அவர் ஜனாதிபதி பதவி வரைக்கும் போயிட்டாருன்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஜனாதிபதிக்கு பவரம் கொண்டு போகிற அளவு கூட இருக்குது. அதெல்லாம் பயப்படுவாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம நெதன்யாகு ஸ்டைலில் கோர்ட்டு கேள்வி கேட்க முடியாது, எவனுமே கேள்வி கேட்க முடியாதுன்னு ஆக்கலாம். ஸோ இது எதில் போய் முடியுதுன்னு நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த கட்டமாக தேசிய தலைவர் தேர்வுங்கிறது யார் கை ஓங்குறதுங்கிறத பொறுத்து ஒரு முடிவுக்கு வருமா? ஒரு தலைவரே இவர்களால் தேர்ந்தெடுக்கணும்னா உள்ள எந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து டுபாகூர் வேலையை காட்டிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு நிலை இருக்குது. 17 ஸ்டேட்டில் ஆள்ற கட்சின்லாம் அவங்க ஆமாம் பெருமையாக கிளைம் பண்ணாலும் ஒரு ஆளை எடுக்க முடியல. இல்லை எடுக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் நம்ம தடுக்கிற இடத்துல இருக்குது, பவர்ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஆமாம், ஆர்எஸ்எஸ் தடுக்கிற இடத்துல இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் நினைத்தவர்களை போட முடியாத அளவுக்கு ஜி இருக்கார்ல. ஜியை விடா கண்டன் கொடா கண்டன் தான். ஏன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் தான் ஜின்னு ஒரு அங்கம் தான் ஆர்எஸ்எஸ். அப்படி இருக்கும்போது ரெண்டுமே ஒன்று தானே. கோழிலேருந்து முட்டை வச்சா முட்டையிலேருந்து கோழி வச்சான்றப்போ வந்து யாருன்னு முடிவு பண்ண முடியாத அளவுக்கு தானே இருக்குது. இப்போ யார் அதிகாரம் உள்ளவர்கள் முடிவு பண்ண முடியாத அளவுக்கு தான் 2 பேருமே இருக்காங்க. ஏன்னா ஜிக்கு அப்புறம் திரும்ப அமித்ஷாவை நீங்கள் கொண்டு வந்தாலும் திரும்ப குஜராத்திகளான்னு பாஜகக்குள்ளேயே அந்த கோவம் வரும். இல்லை இந்த பாஜகக்குள்ளே கோவம் வந்தாலும் ஏன் குஜராத்தில் பிறந்ததுனால அவர் என்ன பாவம் பண்ணாருன்னு கேட்டால், குஜராத் இந்தியாவில் ஒன்று ஒரு அங்கம் கிடையாதா? ஆன்டி இண்டியனா நான் வந்து குஜராத்தியாக இருந்து இந்த கட்சியை வளர்க்கலையா? உத்தரப்பிரதேசில் ஆட்சி போச்சு, எல்லாரையும் துரத்தி விட்டு மிரட்டின ஆட்சியை கைப்பற்றி கொடுக்கலையா? குஜராத்தில் ஆட்சியை நிரந்தரமாக நீடித்து வைப்பதற்கு என்னுடைய தயவு தேவையில்லையா? தமிழகத்தில் புகுந்து எல்லாத்தையும் ஆட்டி கட்சியெல்லாம் கலைச்சி விட்டு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நான் பாடுபடுறேனே, அப்போ உனக்கு குஜராத்தியாக தெரியலையா? உத்தரப்பிரதேசில் என்னை பிரச்சாரத்துக்கு அனுப்பும்போது நான் குஜராத்தியாக தெரியலையா? இப்போ நான் பிரதமர் ஆகும்போது மட்டும் இடிக்குதா உங்களுக்கு? அதனால் ஜி இருக்கார், அவர் ஆகிட்டார், அடுத்து நான் ஆறுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? எந்த மூஞ்சி வச்சுனீங்க? அவருக்கு 62 நம்ம தான் ஆகுது, 15 வருஷம் இருக்குது, 13 வருஷம் இருக்குது. ஸோ வந்து அவர் ஆறுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், நம்ம அதிகாரத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு அப்புறம் ஆகும், கடைசியாக 5 வருஷம் ஆகும். அந்த அடுத்த எலெக்ஷன் வரும்போது 67 தான் ஆகும். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வரும்போது 72 ஆகும். அந்த டைமில் வந்தோம்னா ஒரு நம்ம ஜி மாதிரி 3ஆவது முறை வந்தாலும் ஒரு 3 வருஷம் இருக்கும். அதனால் நம்ம அந்த லாஸ்ட் டைமில் நம்ம வந்துட்டு ஒரு 3 வருஷம் இருக்கலாம், அது வரைக்கும் அமைச்சராக ஒட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட அவர் நினைக்கலாம். இருந்தாலும் ஜி இல்லைன்னா பயங்கர செக் வச்சுருக்கேன். ஜியை தூக்குறேன்னா தூக்கி நான் வேணா போகிறேன், ஆனால் அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் என்ன சொல்கிறேன். அடுத்த 13 வருஷத்துக்கு பிஜேபி கண்ட்ரோல். அப்படி ஆர்எஸ்எஸ்காரங்க நடுங்கிறாங்க, நாங்களே மகா கிரிமினல் திட்டம்லாம் போடுவோம், எங்களுக்கே திட்டம் போடுறீங்களான்ட்டு. உடனே அப்படி கேட்டாலும் பிரச்சனை. ஏன்னா இல்லை நிர்மலா சீதாராமனை போட்டுக்க தலைவரா அப்படின்றாங்க, போடுவோமா அப்படின்றாங்க. கட்சி இருந்தால் நீ தலைவரை போடுவேன் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் மாதிரி டம்மி பீஸை தூக்கி போட்டோம்னா ஜியோட அடிமை அது, எல்லாம் சொன்னாலும் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் பெண்களை போட மாட்டீங்களான்னு சொல்லி நாட்டு மக்களே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திருப்பி விடுறாங்க. ஸோ இங்கே கை வச்சாலும் இடிக்குது, அங்கே கிட்ட இடிக்குது. அப்படிங்கும்போது ஆர்எஸ்எஸ் குழம்பி போயிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ இது வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அல்லது குஜராத்தீஸ் விசஸ் நான் குஜராத்தீஸ்னாலும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு அதாவது ஆரம்பத்தில் பிஜேபியை பிராமின் பனியா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 2 செக்ஷனுக்குள்ளேயே சண்டைங்கிறதுனுடைய ஃபைனல் கிளைமேக்ஸாக நம்ம அதை பார்க்கலாமா? பிராமின்ஸ் விசஸ் பிராமின் வெர்சஸ் பனியா தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பனியாக்களை தூக்கி விட்டு கடைசியில் நம்மளை பணியாரம் தூக்கி விட்டாங்களன்றது தான் எனக்கு. நான் உனக்கு அடிமையா, நீ எனக்கு அடிமையா அப்படின்றது அந்த சண்டையில் தான் போயிட்டுருக்கு. ஆமாம், என்னுடைய ஆளுமே எங்களுக்கு அடிமை தான், நீ எந்த காலத்துலேயும் அப்படின்னு சொல்லி நான் பிராமின் ஃபுல்லாக நீ எனக்கு அடிமை தான்.
கட்சியில் உன்னை தலைவராகினதே நான் தான், ஜியை பிரதமராக்கினதே நாங்கள் தான், அமித்ஷா என்கிற நபரை கொண்டு இப்போ உள்துறை அமைச்சர் ஆக்கினதே நாங்கள் தான், நீ எங்களுக்கு பிச்சை போடுறியா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றாங்களா இல்லையா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அடுத்த தலைவர் யாருன்றதுலே ஓரளவுக்கு கணிச்சிடலாம், தெரிஞ்சு போயிடும். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்தான். யார் யாருக்கு எதை விட்டு கொடுக்குறாங்க, இல்லை காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்னு அவங்க ஒரு கதையை சொல்லி ராஜ்நாத் சிங் அப்படின்னாக்க அது எதுக்குன்னா அவரை தலைவராக்குன்னா அடுத்த பிரதமராக நம்பர் 2 அவர் தான் தள்ளி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் தலைவராக இருக்காருங்க, அவர் எப்படிங்க கொடுக்க முடியும்னு ஒரு வேலையை பார்க்குறதாகவும் சொல்லப்படுது. இது எப்படி ராஜ்நாத் சிங் அடிமை தான், மோடிஜிக்கு அடிமை தான். அவருக்கு 72 வயசு ஆகுதுன்னு ஒரு அவரை கொண்டு போய் தலைவராக்கி விட்டாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே தலைவராக இருந்தவர், ஆக முடியுமான்னு தெரியல. ஸோ என்னன்றது பார்க்கலாம். இல்லை டாக்டர் தமிழிசைக்கெல்லாம் தொடர்ந்து 6 வருஷம்லாம் கொடுத்தாங்க. இல்லை இப்போ நட்டாக்கி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நட்டாக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே எக்ஸ்டெண்ட் ஆகி 2 வருஷம், அதுவும் சுப்பிரமணியம் 1 வருஷம் இருக்காப்புல. புரியுதா அவரு? ஏன்னா அமைச்சராகவும் இருக்காரு, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்காரு, இதுவும் இருக்காருன்னும் போது நீங்கள் தான் கொடுக்க மாட்டீங்களே என்னங்க விதினா அதெல்லாம் அப்படிதான். அவர் இல்லைன்றவாங்க, அவர் தலைவர்னு யார் சொன்னால் அவர் பதவி முடிஞ்சிருச்சுன்னுவாங்க. சரி யாரையா போய் கட்சியில் பார்க்குறேன், நட்டா போய் பாருங்கன்னுவாங்க. ஸோ இதுதான் அவர் கேம். பாப்போம் சார், ஒரு விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு மிக நன்றி சார்.